அதாவது சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை அழித்த நிகழ்வுதான் சூரசம்ஹாரம் ஆகும். சூரனை முருகன் வதம் செய்தார். அதனால எல்லா முருகன் கோயில்கள்லையும் அதாவது சூரசம்ஹார நிகழ்வை ஒரு விழாவாவே கொண்டாடுவாங்க. கந்த சஷ்டி விழாவில் 6ஆம் நாள் இந்த விழா எல்லா முருகன் கோயிலையும் கொண்டாடப்படும் சூரசம்ஹார நிகழ்வாக. ஆனால் முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் மட்டும் இந்த சூரசம்ஹார விழா கொண்டாடப்படாது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். என்னன்னா, அதாவது சூரனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் சினம் தணிந்து அவர் போய் அமர்ந்த தலம், அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தலம் என்பதாலேயே இந்த தலத்தில் திருத்தணியில் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறாது. ஆனால் கந்த சஷ்டி விழா ஒரு ஐதீக விழாவாக அங்க கொண்டாடப்படும்.